காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே உள்ள ஆத்தனஞ்சேரி ஏரி கழிவுநீர் மற்றும் குப்பை காரணமாக கடுமையாக மாசடைந்துள்ளது. 150 ஏக்கர் பரப்பளவிலான இந்த ஏரி விவசாயிகள் பயன்பாட்டிற்கு இருந்த நிலையில் தொழிற்சாலைகள் வருகையால் விவசாயம் முற்றிலும் கைவிடப்பட்டுள்ளது. படப்பை பஜார் பகுதியில் உள்ள இறைச்சி கடைகள் மற்றும் குடியிருப்புகளில் இருந்து வரும் கழிவுகள் ஏரியில் தொடர்ந்து கொட்டப்படுவதால் நிலத்தடி நீர் மாசடைந்து குடிநீருக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் இதுவரை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நீர்வளத்துறையினை தொடர்பு கொள்ள முயன்ற போதும் அவர்கள் பதிலளிக்க மறுத்துவிட்டனர். விவசாயத்திற்கான நீர் மற்றும் குடிநீருக்கு திராவிட மாடல் உடனடி நடவடிக்கை எடுக்குமா அல்லது மக்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பிறகுதான் செயல்படுமா என மக்கள் கேட்கின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல் மின் நிலையம் எதிரே ஒப்பந்த தொழிலாளர்கள் 5 பேர் மின்கம்பத்தில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டூரில் உள்ள 2 அனல் மின் நிலையங்களில் பணிபுரியும் 1500க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களில் 200க்கும் மேற்பட்டோர் பணி நிரந்தரம் கோரி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாக அனல் மின் நிலையம் எதிரே மின்கம்பத்தில் ஏறி 5 தொழிலாளர்கள் போராடியதால் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் அருகே பைக் மோதிய விபத்தில் முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்படாததால் வன்முறையாக முடிந்துள்ளது. 15 நாட்களுக்கு முன்பு தாமோதரன் என்பவர் பணப்பாக்கத்தில் பைக்கில் சென்றபோது எதிரே வந்த பிரசாத் என்பவரின் பைக் மோதி இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டது. சம்பவம் நடைபெற்ற போது காவல்துறை தலையிடாமல் விட்டதால் பின்னர் இந்த விபத்து கொலைவெறி தாக்குதலாக மாறியது. தாமோதரன் நெடும்புலி பகுதியில் சென்றபோது பிரசாத், சிபி, ஆகாஷ், சாரதி, அஜய் ஆகிய 5 அவரை தாக்கி தலையில் வெட்டினர். படுகாயமடைந்த தாமோதரன் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனை அறிந்த பொதுமக்கள் காவல்துறை விபத்து நடந்த உடனேயே நடவடிக்கை எடுத்திருந்தால் வன்முறை ஏற்பட்டிருக்காது என்று குற்றம் சாட்டுகின்றனர்.